இப்போ வந்து நம்ம பதியம் பண்ண சாமந்தி செடி சின்ன கன்று நம்ம வளர்க்குறோம். இதுக்கு வந்து என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லா ஃபாஸ்ட்டாக வரும், நிறைய லீஃப் எல்லாம் அதிகமாகும், அதிகமாக பிரான்ச்சஸ்ஸு அதிகமாக லீஃப் இருக்கும். இப்போ நம்ம இந்த செடிக்கு வந்து சின்ன கன்று பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து டீ தூள் வேஸ்ட் வந்து நான் வந்து டீ போட்டதுக்கப்புறமா டீ ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணியில் திருப்பியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதே டீ தூளை ஊற வச்சுட்டு பாருங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போல் தண்ணி நீங்கள் டீ வேஸ்ட்டு தண்ணி வந்து ஊற வச்சுட்டு செடி கொடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், நிறைய பிரான்ச்சஸ் வரும். இது போலலாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் சாமந்தி செடி கொடுத்திங்கன்னா டீ தூள் வேஸ்ட்டு தண்ணி நிறைய லீஃப் வரும், அதாவது நிறைய பிரான்ச்சஸ்ஸு நிறைய லீஃபு. நீங்கள் வந்து நுனி மட்டும் இது போல் நுனி வந்து பிஞ்ச் பண்ணி விடணும், அதாவது நுனி கிள்ளி விட்டிங்கன்னா அதிகமாக கிளைகள் கிடைக்கும், லீஃப் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த டீ தூள் வேஸ்ட்டு நீங்கள் டீ போட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு திருப்பி தண்ணி ஊற்றிட்டு நல்லா 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு தண்ணி கலந்து ஃபில்டர் பண்ணிட்டு சாமந்தி செடி கொடுத்தோன்னா சூப்பராக செடி வளரும். சாமந்தி செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல் இது போல் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா அதுவும் லிக்விடாகவே பிசைஞ்சிட்டு வாழைப்பழம் தோல் தண்ணியில் போட்டு பிசைஞ்சிட்டு 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய 5 பங்கு தண்ணி கலந்துட்டு 1 பங்குக்கு இது போல் சாமந்தி கன்று கொடுக்கலாம். அது நிறைய பிரான்ச்சஸ் வந்து பூ பூக்கிற சமயத்தில் நீங்கள் கொடுக்கணும், மொட்டு வந்தவுடனே. இப்போ இதுக்கு மொட்டுலாம் இருக்குது, இது கூத்தலாம் நம்ம இந்த சாமந்தி செடிக்கு. அது போல் இது போல் குட்டி குட்டி கண்ணெல்லாம் பதியம் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த செடிங்களுக்கெல்லாம் இது போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரு சூப்பராக சாமந்தி செடி வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.